சிவாய நம. பக்தராய் பணிந்தவர்கள் எல்லாருக்கும் அடியேன், பரமனே பாடுவார்கள் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன் மீது வைத்தவர்க்கும் அடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன். சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். 2025 சனி பெயர்ச்சி, நாட்டுடைய நடப்பு, 12 ராசிக்காரர்களுடைய பலன் பலவீனங்கள். முதல்ல நாட்டு நடப்ப சொல்கிறேன். 2025 சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சிக்கிறாரு. மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குருங்கெட்டாவே கல்வி, குருங்கெட்டாவே உச்சநிலை, குருங்கெட்டாவே மகான். குருன்னு சொன்னால் ஒரு ஞானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அதிவீர சக்தி வாய்ந்த ஒரு குரு பலன் உடையும். அந்த குரு பகவான் வீட்டில் ஏற்கனவே ராகுன்னு சொல்லக்கூடிய கிரகம் இருக்குது. அந்த ராகு கிரகம் இருக்கிற வீட்டில் சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பேச்சிக்கிறாரு. இந்த 12 ராசிக்காரர்களுக்கு உண்டான குணநலங்கள், நாட்டு நடப்பு, சனி பகவானுடைய காரகத்தன்மை, அவருடைய குணநலன்கள், அவருடைய செயலாக்கம் எப்படி இருக்கும், இந்த ராசிக்கு பயிற்சியான உடனே இந்த 12 ராசியுடைய தன்மை எப்படி இருக்கும் சொல்கிறேன். சனி பகவான் ஒரு நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு கிரகம். ஈஸ்வரனுடைய பட்டம் முனீஸ்வரனுக்கும் சனீஸ்வரனுக்கும் தான் பலன், அந்த பங்கை கொடுத்துருக்கிறாரு. சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் உச்ச நிலையில் அடைஞ்சிருந்தாருன்னா லா படிக்கலாம், டென்டல் டாக்டர் படிக்கலாம், வாதம் விவாதம் பண்ணக்கூடிய அளவுக்கு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்லலாம், கலைத்துறையில் பிரகாசமாக இருக்கலாம், அரசியலில் உச்ச நிலையில் இருக்கலாம், யாருக்குமே அஞ்சா நெஞ்சமாக இருக்கக்கூடிய காவல்துறையாக இருக்கலாம். சனி பகவான் பொதுவாகவே பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் நல்ல பலன்கள் தான் கொடுப்பாரு. வாரி வழங்கக்கூடிய தன்மை சனி பகவானை தவிர வேறு எந்த கிரகமும் கொடுக்காது. ஆனால் சனி பகவானுக்கு ஈக்குவலாக செவ்வாய் பகவான் கொடுப்பாரு. ஏன்னா 2 பேருடைய குணநலன்களும் ஒன்று தான். சனி பகவான் ஜாதகத்தில் நல்ல உச்ச நிலையில் அடைஞ்சா அந்த காலத்தில் சொல்லுவாங்க புதையல் கிடைக்குன்னு. ஆனால் இந்த காலத்தில் சொல்லுவாங்க வீடு, தோட்டம், மாலை, மாளிகை, காரு, பங்களா, பெரிய பெரிய லாட்ஜ் கட்டுற மாதிரி, பெரிய பெரிய ரிசார்ட் கட்டுற மாதிரி, கேளிக்கை விருதுகள் கட்டக்கூடிய அமைப்பு, மலை மேலே பல கேளிக்கை விருதுகள், அதாவது விடுதிகள் கட்டக்கூடிய தன்மையும் உச்ச நிலையும் கொடுக்கக்கூடிய தன்மை சனீஸ்வர பகவானுக்கு தான் உண்டு. யாருக்கும் பயப்பட மாட்டார். விலை உயர்ந்த காரு, கப்பல், பிளேனு, ஹெலிகாப்டர் வாங்கக்கூடிய தன்மை கூட சனி பகவான் கொடுப்பாரு. ஆனால் சனி பகவான் ஜாதகத்தில் உல்டாவா போனுச்சுன்னா பல கெடு பலன்களை கொடுப்பார். ஆளாகப்பட்ட அரசனே இருந்தாலும் தர டிக்கெட்டில் வந்துடுவாங்க. உச்ச நிலையில் இருக்கிறவன், கோபுரத்து உச்ச நிலையில் இருக்கிறவன் தர டிக்கெட் ஆகிடுவாங்க. பல கஷ்டத்தங்களை கொடுப்பாரு. யானைக்கால் நோயை உண்டு பண்ணக்கூடியவர் சனி பகவான். குஷ்டத்தை உண்டு பண்ணக்கூடியவர் சனி பகவான். ஜாதகத்தில் கெட்டு போனால் கிழிஞ்ச துணியும் அழுக்கு துணியும் தூங்கிக்கிட்டே இருக்கிற சோம்பேறித்தனத்தையும் கொடுக்கக்கூடிய தன்மையும் சனி பகவான் தான். வண்டி வாகனம் ஓட்டிக்கிட்டே போவோம், திடீர்னு பிரேக் நிற்காது, ஆக்சிடென்ட் ஆகும், அதுக்கும் சனி பகவான் தான். அப்போ இந்த 12 ராசிக்காரர்களுடைய தன்மை எப்படி இருக்கும், நாட்டுடைய நடப்பு எப்படி இருக்கும் கேட்குத பார்க்கலாம். நம்பர் 1 ராசி மேஷ ராசி. செவ்வாய்க்கு அதிபதியான ராசி, இரத்த சூடு உள்ள ராசி, கோபத்துக்கு முன் உதாரணமான ஒரு ராசி. இந்த மேஷ ராசியில் 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு அதிபதி கேது பகவான், பரணி நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான், கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அப்போ கேது, சுக்கிரன், சூரியன். இந்த கேதுன்னு சொல்லிட்டாவே ஞானக்காரகன், ஆன்மீக ஈடுபாட்டில் அளவு கடந்த ஒரு யோகமும், கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய ஒரு தன்மையும், காவல்துறையில் உச்ச நிலையில் வரக்கூடிய ஒரு அமைப்பும், இப்படியாம்பட்ட தன்மை இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டு. 2வது பரணி நட்சத்திரம். சுக்கிரனுக்கு அதிபதியானவங்க. இவங்க தான் நிறையா கலைத்துறையில் இருப்பாங்க, கலைத்துறை சம்பந்தப்பட்டதில் இருப்பாங்க.
மூன்றாவது கிருத்திகை சூரியன் உச்ச நிலையில் அரசியலில் பெரியாள் ஆகணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும். இந்த 3 ராசிக்காரங்களுக்குமே யோகம்தான். ராசிக்கு 12வது வீட்டில் மீன ராசியில் சனி பகவான் பெயர்ச்சி உங்களுக்கு அரசியலில் ஒரு உச்ச நிலையும் வரப்போது, கலைத்துறையில் உச்ச நிலையும் வரப்போது, ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் அளவு கடந்த ஒரு அற்புதமான ஒரு சக்தியும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. இந்த மேசராசிக்காரர்கள் பரிபூர்ணமாக வரக்கூடிய ஜாதக தன்மை உடையவங்க சனி பகவானை அண்ணான்னு வழிபட்டுக்கிட்டு வந்தாலும், செவ்வாய் பகவானை முறையாக வழிபட்டுக்கிட்டு வந்தாலும் உங்களுக்கு யோக பலன் உள்ளக்கூடிய தன்மை இந்த மேசராசிக்காரங்களுக்கு தான் உண்டு. பொதுவாக இடம் பொருள் ஏவல்னு சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. இந்த 12வது வீட்டில் மீன ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருக்கிறனால பெரிய ரிசார்ட்டு, கேளிக்கை விருதிகள், பல வீடுகளை கட்டி வாடகைக்கு விடலாம், இப்படியாம்பட்ட ஒரு தன்மையும் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. தாம் பிள்ளைங்களுக்கு, தன்னை சார்ந்தவங்களுக்கு, தான் பெற்ற பிள்ளைங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் வருது. உயர்ந்த வியாபாரம், பலவிதமான யோகங்களுடைய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆனால் ஒரு கட்ட காலம் மேசராசியில் இருக்கக்கூடியவங்க ஒரு 25-35 வயசு வரைக்கும் கஷ்டப்பட்டவங்க இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு மாற்றத்தை கொடுக்க போகுது. படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பறிவியை கொடுக்க போகுது. நல்ல ஞானத்தில் ஸ்பிரிச்சுவல்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்க போகுது. அறிவையும் அழகையும் அன்பையும் பண்பையும் படிப்பையும் துணிவையும் கொடுக்கக்கூடிய தன்மை இந்த மேசராசி நேயர்களுக்கு அற்புதமாக உண்டு. ஆனால் மேசராசி நேயர்கள் அரசியலில் பிரவேசம் பண்ணுறதுக்கு இதுதான் தருணம். 2026 வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் உங்களுடைய பேச்சு எடுபடும், உங்களுடைய தன்மை பிரதிபலிக்கும். கருப்பு பேண்ட்டு, ஒயிட் ஷர்ட்டு, நல்ல ஒயிட் வேஷ்டி, வெள்ளை ஷர்ட்டு, இப்படி பக்குவமாக இருந்து தெளிவான கம்பீரத்தோட பார்க்க வேண்டிய நேரம், கேட்க வேண்டிய நேரத்தோட உயர் அதிகாரிகளையோ அரசியலில் உயர் அதிகாரிகளையோ பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதவி இருக்குது. உச்ச நிலைமையில் வரக்கூடிய தன்மை மேசராசிக்காரர்கள் தான் 95% இருக்குது. ஏன்னா மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவானுடைய அதி தேவதை, அவருடைய தன்மை சனி பகவானுக்கும் ஈக்குவல் ஷேர் இருக்கு. 2.5 வருஷத்துல நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க. 2025, 2026, 2027 வரைக்கும் பிரகாசிக்க போகிறீங்க. காற்றுள்ள போதே தூத்திக்கிங்க. அண்ணான் சனி பகவானை வழிபடுங்க. முறையான பரிகாரங்கள், முறையான வழிபாடுகளை பண்ணிக்கிட்டா அரசியலில் நீங்கள் பிரவேசமாகலாம். கலைத்துறையில் சாதாரண நடிகராக இருந்தாலும் உயர்ந்த நடிகராக வரக்கூடியவங்க இந்த 3 நட்சத்திர பாதங்கள் இருக்குது. கேது, சுக்கிரன், சூரியன் 3 நட்சத்திர பாதங்களும் இந்த மேசராசியில் தான் இருக்குது. பிரதிபலிக்க போகிறீங்க. பெரிய கார் வாங்க போகிறீங்க, பெரிய வீடு கட்டுவீங்க, நல்ல வேலை கிடைக்கும், படிப்புக்குண்டான வேலை கிடைக்கும். காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடியவங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பும் இருக்குது. குழந்தை குட்டி இல்லைன்னு கேட்குறவங்களுக்கும் நல்ல ஒரு நேரமும் இருக்குது. ஆன்மீக ஈடுபாட்டில் பிரகாசம் வரக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த மேசராசி தான். பொதுவாக இந்த மேசராசியில் பெண்களாக இருந்தால் மாமியாருக்கு ஆகாது, மேசராசியில் ஆண்களாக இருந்தால் மாமியாருக்கு ஆகாது. அதனால் பணிஞ்சு போங்க. உங்கள் வாழ்க்கையில் தெளிவாக வரக்கூடிய ஒரு நேரம் வருது. சூப்பரான நேரம், நல்ல நேரம். 2025 காசு பணம் சேர்க்கறதுக்கும் பல விதமான யோகங்கள் வர்றதுக்கும் அற்புதமான நேரத்தை தவள விட்டுறாதீங்க. நல்லா வரக்கூடிய நேரம். அண்ணா சனி பகவான்னு வேண்டுங்க. அள்ளி கொடுக்கறதுல வள்ளல். இப்படி தன்மையுடைய சனி பகவான் நல்ல நிலைமையை உங்களுக்கு கொடுக்கும்.